வெல்கம் டு அவர் பிராண்ட் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மீம் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த மீம் என்ன சொல்ல வருது அப்படின்றத இந்த கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீம் என்ன சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த மீமை புரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கீங்களா? சரி, அப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். நாம் எப்படி இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணோமோ அந்த மாதிரி இப்போ நாம் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்க்ரீனில் ஃபுல்லாக 0 1 0 0 0 1 1 அந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டுமே வச்சு அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் வந்து பைனரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணோம், அதாவது கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பைனரி யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த பைனரினா என்ன அண்ட் இந்த பைனரி டேட்டாவை ப்ராசஸ் பண்ண லாஜிக் கேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பைனரினா என்ன அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் பைனரின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதாவது இந்த 0 1 சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த 0வும் 1ம் எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, 0 வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆஃப் ஸ்டேட். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு லைட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த லைட் ஆஃபில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆஃப்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக 0ன்னு டினோட் பண்ணுவோம், இல்லைனா அது நம்ம ஃபால்ஸ்ன்னு டினோட் பண்ணலாம். அதுவே அந்த லைட் ஆனில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், இல்லைனா 1 டினோட் பண்ணலாம், இல்லை 2ன்னு டினோட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா 0 அப்படின்னா ஆஃப் ஸ்டேட், 1 அப்படின்னா ஆன் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டரில் இது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 0 அப்படின்றது 0 volts அண்ட் தென் 1 அப்படின்றது 5 volts அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த பைனரியை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய விஷயம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா பைனரி ஃபார்மேட் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார்மேட் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சேம் வைஸ் இந்த பைனரி யூஸ் பண்ணி நம்மளால பேசிக் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த பைனரி யூஸ் பண்ணி பேசிக் கால்குலேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸர் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ப்ராசஸஸ் நடக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்குற எல்லா டாஸ்க்கையும் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது. லைக் இப்போ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகிறது, அந்த வீடியோ ஸ்டோர் ஆகிறது, இல்லை ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கேம் ப்ராசஸ் ஆகிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பைனரிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஓகே, இப்போ வந்துட்டு பைனரினா என்ன, தென் இந்த பைனரி வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன அப்படின்னா இந்த பைனரிக்கு வந்துட்டு ஏன் ஜஸ்ட் 2 வேல்யூஸ் மட்டும் வச்சிருக்கோம், அண்ட் தென் அந்த 2 வேல்யூஸாக ஏன் 0 and 1 மட்டும் வச்சிருக்கோம், வேற நம்பர் வச்சிருக்கலாமே அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரானிக் சிக்னலில் வந்துட்டு இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் தென் என்ன அப்படின்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்துட்டு நம்மளால் குயிக்காக ரீட் பண்ணி ரைட் பண்ண முடியும். அண்ட் தென் லாஜிக் சர்க்யூட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லாஜிக் சர்க்யூட்டில் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் தூக்கி போடுறேன். ஸோ இதனால தான் வந்துட்டு நாம் வந்துட்டு பைனரிக்கு வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு 2 வேல்யூஸை யூஸ் பண்ணுறோம். என் ஃபோன் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்போ பைனரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பைனரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 15 அப்படிங்கிற நம்பர் எடுத்துப்போம். ஸோ இந்த 15 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நம்ம எப்படி பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன இந்த 15க்கு பைனரிக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன அப்படின்னா 1 1 1 1. ஸோ இதுதான் வந்துட்டு பைனரியில் நம்ம 15ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு அப்படியே எல்லாமே மறந்து போய் கன்ஃபியூஸ் ஆகி ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்பீங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா 4 1 இருக்குது, இது எப்படி 15ன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அது எப்படி அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள், அப்படியே தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக நம்ம நம்பர் சிஸ்டமில் 1th place, 10th place, 100th place இப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நாம் வந்துட்டு 250 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 250 அப்படிங்கிற நம்பரை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ 1 into 0 + 5 into 10 + 2 into 100. ஸோ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ 1 into 0 0 ஆயிரும், 5 into 10 50, 2 into 100 200. ஸோ 0 + 50 + 200 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 250 கிடைக்குது. அதாவது அதே 250 தான், பட் அந்த 250 வந்து நம்மளால இப்படியே ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 1240 அப்படிங்கிற நம்பர் எடுத்துப்போம். ஸோ ரைட் சைட்லேருந்து வரலாம். ஸோ அப்படின்னா 1 into 0 + 4 into 10 + 2 into 100
ப்ளஸ் 1 into 1000. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 1240 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் 10 நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ் ஃபார்வர்ட் மூவ் பண்ண 10ஆல் மல்டிப்ளை ஆகிட்டு போகும். இப்போ வந்து 10, 100, 1000 ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 10ஆல் ஒவ்வொரு நம்பரும் மல்டிப்ளை ஆகிட்டு போகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ் 10 நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பைனரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பிளேஸ் ஃபார்வர்ட் மூவ் பண்ண 2ஆல் மல்டிப்ளை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 4, 8, 16. ஸோ ஒவ்வொரு நம்பரும் 2ஆல் மல்டிப்ளை ஆகி அடுத்தடுத்த நம்பர் வரும். ஸோ பைனரியில் வந்து இந்த 2ஆல் மல்டிப்ளை ஆகிற நம்பர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ அந்த 15 கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த 15ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன சொன்னோம்? 1, 1, 1, 1, 4 1 சொன்னோம் இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 into 1, 1 into 2, 1 into 4, 1 into 8. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பைனரியை வந்துட்டு நம்மளால் நம்பர் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து பைனரியை நம்ம நம்பர் சிஸ்டமில் ரெப்ரசென்ட்டும் பண்ணுவோம், அண்ட் தென் இப்படி தான் கன்வெர்ட்டும் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மீம் போயிடுவோம். ஸோ இந்த மீம் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை நான் இதுவரை சொன்ன கான்செப்ட்ஸை பார்த்துட்டு மறுபடியும் அந்த மீமுக்கு வாங்க. இப்போ நான் அந்த மீமை சும்மா லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. ஸோ அந்த மீமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா there are 10 types of people, those who understand binary and those who not. ஸோ இதை வந்துட்டு நார்மலான பீப்புள் என்ன படிப்பீங்க? 10 type of people படிப்பீங்க. பட் பைனரி தெரிஞ்சவங்க இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா there are 2 types of people அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி பைனரி யூஸ் பண்ணி இந்த 1, 0 வந்துட்டு நம்பராக கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா ஸோ 0 into 1, 1 into 2 அப்படின்னா அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு நம்மளுக்கு 2ன்னு வருது. ஸோ there are 2 type of people, those who understand binary and those who don't. ஸோ இந்த விஷயத்தை தான் அந்த மீம் புரியுது. ஸோ இதை புரிஞ்சதுக்காக தான் வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த பைனரி கான்செப்ட் யூஸ் பண்ணி இருக்க மீம்ஸ் இது. உங்களுக்கு மறுபடியும் புரியல அப்படின்னா இந்த வீடியோவை மறுபடியும் இந்த கான்செப்ட் வந்து தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனரி அப்படின்றது என்ன சொல்லி தெளிவாக புரியும். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் இல்லை, இன்னும் கான்செப்ட் இருக்குது. ஸோ பொறுமையாக கவனிங்க. நான் ஸ்டார்டிங்கில் பைனரி யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சில கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா லாஜிக் கேட் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இந்த லாஜிக் கேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லாஜிக் கேட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இது ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான். ஸோ இந்த லாஜிக் கேட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது மூணுமே வந்துட்டு மெயினான கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னும் மற்ற லாஜிக் கேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஜிக் கேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு சிம்பிள் சர்க்யூட். இதில் வந்துட்டு நம்ம மல்டிபிள் இன்புட் கொடுக்க முடியும், அண்ட் தென் சிங்கிள் அவுட்புட் தான் அது நம்மளுக்கு தரும். இந்த லாஜிக் கேட்டில் நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த இன்புட் வந்துட்டு எப்பயுமே 1s and 0s மட்டும்தான் இருக்கும். அவுட்புட் வந்து 1 or 0. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்துட்டு 1s and 0s மட்டும்தான் இருக்கும், அதை தவிர வேறு எந்த நம்பருமே இருக்காது. ஸோ இதுதான் லாஜிக் கேட்டோட சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். ஸோ மறுபடியும் நான் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா லாஜிக் கேட் அப்படின்ற ஒரு சிம்பிள் சர்க்யூட். இதில் மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்கிட்டு சிங்கிள் அவுட்புட் கொடுக்கும். இதோட இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் எப்பயுமே 1s and 0s மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த அண்டு கேட் எடுத்துப்போம். ஒரு சிம்பிள் அண்டு கேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால 2 இன்புட்ஸ் தான் கொடுக்க முடியும், அது 1 அவுட்புட் தான் ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற டயக்ராம் தான் வந்துட்டு அண்டு கேட்டோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் ஏபி, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஏபி அப்படிங்கிறது வந்துட்டு இன்புட்டுக்கான பிளேஸ், Q அப்படின்றது அவுட்புட்டுக்கான பிளேஸ். ஸோ இந்த ஏ அண்ட் பி இன்புட் இருக்கு இல்லையா. ஸோ இது எப்போவுமே வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி 1s and 0s மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் Q இருக்கு இல்லையா. ஸோ அவுட்புட்டும் 1s and 0s மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்மளுக்கு Q வந்துட்டு அவுட்புட்டாக, அது அவுட்புட் வந்து 1 இருக்கணும் அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்துட்டு 1 இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு Qயோட அவுட்புட் 1 இருக்கும். சப்போஸ் ஏ அண்ட் பியில் கொடுக்குற இன்புட் ஏதாவது 1 0 இருந்தாலையும் அல்லது ரெண்டுமே 0 இருந்தாலையும் நம்மளுக்கு அவுட்புட்டும் 0 இருக்கணும். ஸோ இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவுட்புட் 1 இருக்கணும் அப்படின்னா ஸோ ஏ அண்ட் பி போத் நீட் டு பி 1. ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ அண்டு கேட்டை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம இந்த ரீடிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 1 எடுத்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும் அண்டு கேட்டில். 1 0 எடுத்தால் 0, 0 1னா 0, 0 0னா 0. ஸோ இப்போ நம்மளுக்கு 1 0 0 0னு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸை வந்துட்டு நம்ம ஒரு டேபிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த டேபிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம மற்ற கேட்ஸுக்கும் வந்துட்டு நம்மளால ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது தான் ட்ரூத் டேபிள். ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளால் வந்துட்டு 2 நம்பரை அடிஷன் பண்ண முடியும். ஸோ அடிஷன் பண்ணி அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கான சர்க்யூட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத பொறுத்து நாங்கள் அடுத்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை நாங்கள் சொல்லணும்னு நினச்சது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.